சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையான். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோட இணைய போறாரு என்ற செய்தி வந்தவுடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அண்மையில் தான் இந்த படத்திலிருந்து சிட்டுக்கு அப்படின்ற பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கிறதாகவும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பாட்டில் இளமையாக இருக்கிறதாகவும், மேலும் அவருடைய டான்ஸ் ஸ்டெப்ஸும் டிஆரோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு பலம் சேர்த்து இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வைபிள் நடிச்சாருன்னா கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி மட்டும் இல்லை 2000 கோடி அடித்து தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் கொடுக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இந்த மாதிரியே நடிங்க தலைவா என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. இந்த ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமீர் கானும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அமீர் கான் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமாவோட சூப்பர் ஸ்டார். ஆனால் சமீபத்தில் அவர் படம் நடிக்கிறது இல்லை. கடைசியாக அவருடைய தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் படம் தோல்வியை தழுவுவதனால அவர் படம் நடிக்கிறதுலேருந்து விலகி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைஞ்சு பணியாற்ற வேண்டி நம்ம லோகேஷ் கனகராஜ் கேட்டதுனால அவரும் ஓகே சொல்லியிருக்காராம். ரோலக்ஸ் மாதிரி ஒரு தரமான கேரக்டரில் தான் அவர் நடிச்சிட்டு இருக்காராம். இதனால் பார்த்தீங்கன்னா படத்தோடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்து போச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா தெலுங்கு பக்கம் இருந்து, கன்னட பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா, தமிழ் சினிமாவிலிருந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் நடிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும் என்று சொல்லப்படுது. அந்த தொடர்ச்சியாக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காராம். அது செகண்ட் சிங்கிளாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த பாட்டு ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கும் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சே இந்த பாட்டை பாட வச்சிருக்காங்களாம். அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சியை எடுத்திருக்காராம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்புவும் கூட சேர்ந்து பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பாட்டு பாடியிருக்கிறதாகவும் இப்போ பொங்கலுக்கு இல்லை நியூ இயருக்கு இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக வந்த கிளிம்ஸ் வீடியோக்கே இன்னுமே அந்த ஆர்ப்பாட்டம் அடங்கலை. அது தொடர்ந்து அடுத்த கிளிம்ஸ் வீடியோ வரப்போகுதுன்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.